பதிவு செய்திருக்கின்றார். போர்த்துகீயர் காலத்திலிருந்து ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் காலம் சுதந்திர காலத்திலே. ஆகவே இந்த மன்னார் மாவட்டம் என்பது ஒரு நீண்ட நெடிய புலவர் பாரம்பரியத்தை கொண்ட ஒரு மாவட்டம். அதிலும் பேசாலைக்கும் அந்த முதல் புலவருக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருக்கின்றது. இந்த புலவர் பாரம்பரியத்திலே முதல் அறியப்படுகின்ற புலவர் லோரஞ்சி பிள்ளை புலவர் என்பவர். அவர் அந்த காலத்திலே இருந்த திண்ணைப்பள்ளியிலே சாதி சமூகங்கள் அடிப்படையிலே ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு மாணாக்கர் என்ற அடிப்படையிலே 8 மாணவர்களை தெரிவு செய்து தன்னுடைய திண்ணைப்பள்ளியிலே அவர் பாடம் கற்பித்திருக்கின்றார். இலக்கணங்கள், யாப்பிலக்கணங்கள், செய்யுள் எப்படி இயற்றுவது என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். அந்த முதல் புலவர், முதல் ஆசிரியர் என்று வரலாற்றிலே பதியப்படுகின்ற லோரஞ்சி பிள்ளை புலவர் எழுதிய அந்த முதல் நாடகம், அந்த நாடகம் மூராசாக்கள் நாடகம் வாசாப்பு என்பது உங்களுடைய பேசாலையிலே அரங்கேற்றப்படுகின்ற நாடகமாக இருக்கின்றது. பண்பாட்டு திணைக்களத்தினாலே நூலாகவும் வெளியிடப்பட்டு பேசாலை பாடசாலை மண்டபத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்னர் வெளியிடப்பட்டது. ஆகவே இந்த புலவரை நாங்கள் புலவர் அவுரான் செபஸ்தியான் குருஸ் அவர்களை பற்றி சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய மன்னார் மாதோட்டத்தினுடைய புலவர் பாரம்பரியத்திலே இருந்து வருகின்ற ஒருவராகத்தான் அவரை நாங்கள் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக புலவருடைய படைப்புகளை பார்க்கின்ற பொழுது நான் நினைக்கின்றேன், அந்த பெஞ்சமின் செல்வம் 78ஆம் ஆண்டு வெளியிட்ட அந்த புலவருடைய அந்த வரலாற்று நூலிலே, மன்னார் மாதோட்ட புலவர் சரித்திரத்திலே, புலவர் செபஸ்தியான் குருஸ் அவர்கள் எழுதிய அளவுக்கு எந்த புலவர்களும் அங்கே பதிவு செய்யப்படவில்லை. 2 கூத்துக்கள், 3 கூத்துக்கள், 4 கூத்துக்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இவர் 7 நெடுங்கூத்துக்களை எழுதியிருக்கின்றார். ஒரு இரவு அல்லது 2 இரவு கதை கூத்துக்களை நாங்கள் நெடுங்கூத்துக்கள் என்று சொல்கிறோம். 1 மணித்தியாலம் 2 மணித்தியால கூத்துக்களை குறுங்கூத்துக்கள் என்று சொல்லுவோம். ஆகவே இவர் எழுதிய அந்த 7 நெடுங்கூத்துக்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அது நினைத்து பார்க்க முடியாது ஒரு மனிதன் வாழ்நாளிலே. என்று சொன்னால் கடைசியாக ஒரு புலவரை நான் பற்றி அறிந்த பொழுது அவர் ஆவணத்திலே ஒரு நாடகம் வெளியிட்டப்பட்டது அறிவீர்கள். அந்த ஞானசௌந்தர் நாடகத்தை எழுதுவதற்கு அவர் 4 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதாக அவருடைய பிள்ளைகள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஒரு நாட்டுக்கூத்து எழுதுவதற்கு ஒரு புலவர் 4 வருடங்கள் எடுத்திருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி. ஆகவே இந்த நம்முடைய நாங்கள் இன்று கொண்டாடுகின்ற புலவர் அவுரான் செபஸ்தியான் குருஸ் அவர்கள் 7 நெடுங்கூத்துக்களை எழுதியிருக்கின்றார். அதை விட அவர் நிறைய விடயங்களை எழுதியிருக்கின்றார். சமூக நாடகங்கள், ஆலய கவிகள், பதிகங்கள், தேவாரங்கள், திரை விருத்தங்கள், கட்டுரைகள், வில்லுப்பாட்டுக்கள், கரோல் பாட்டல்கள் என்று சொல்லி அதை விட இன்னும் அதிகமான படைப்புகளை முன்வைத்திருக்கின்றார். ஆகவே ஏற்கனவே சத்யராஜ் குறிப்பிட்டதைப் போல இவருடைய படைப்புகள் எல்லாமே பெரும்பாலானவை 90% நம்முடைய திருமறை சார்ந்த படைப்புகளாகத்தான் இருக்கின்றன. திருமறையோடு, ஏனென்றால் அவர் ஒரு பிரமாணிக்கமுள்ள உத்தம கத்தோலிக்கனாக அவர் வாழ்ந்து அந்த வாழ்வின் நிறைவில் இருந்து தன்னுடைய படைப்புகளை வெளிக்கொணர்ந்திருக்கின்றார். ஆகவே இந்த வேளையிலே புலவர்கள் என்று நோக்குகின்ற பொழுது 2 அடிப்படையிலே புலவர்களை நாங்கள் பார்க்கலாம். நம்முடைய மாதோட்ட பாரம்பரியத்திலே சரஸ்வதி புலவர்கள் என்று சொல்வார்கள். அதை நாங்கள் அந்த சரஸ்வதி புலவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதை இயல்பாகவே கல்வி அறிவு இல்லாத சூழ்நிலையிலும் இயல்பாகவே கவித்துவ ஆற்றல் பெற்றவர்கள். அவர்களை நாங்கள் இப்பொழுது அருட்கொடை புலவர்கள் என்ற பெயராலே அழைக்கின்றோம். அதை வரகவி என்றும் சொல்வார்கள். வரகவி என்றால் வர வர பாடுவார்கள். அவர்களுக்கு உள்ளே இருந்து வந்து கொண்டே இருக்கும். அப்ப அது முதலாவது வகை சரஸ்வதி புலவர் அல்லது அருட்கொடை புலவர். 2வது புலவர்கள் இலக்கண புலவர்கள். தமிழினுடைய யாப்பிலக்கணங்களை அறிந்து படித்து கற்று தேர்ந்து கவி படைக்கின்ற செய்யுள் எழுதுகின்ற புலவர்கள். ஆகவே நம்முடைய இந்த புலவர் அவர் சரஸ்வதி புலவராகவோ அருட்கொடை புலவராகவோ வரகவி புலவராகவோ அல்லாமல் அவர் இலக்கண புலவராக இருந்திருக்கின்றார். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏனால் அந்த மன்னார் மாதோட்ட புலவர் பாரம்பரியத்திலே ஒரு குறிப்பிட்ட புலவர்கள் மட்டும்தான் யாப்பிலக்கணம் கற்று தேர்ந்த இலக்கண புலவர்களாக இருக்கின்றார்கள்.
ஏனையவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த சரஸ்வதி புலவர்கள் என்று சொல்லப்படுது. சரஸ்வதி என்று சொன்னால் அது அந்த நம்முடைய கத்தோலிக்கத்தினுடைய ஆரம்பம் எல்லாமே இந்து சமயம்தான். இங்கே நித்யானந்தன் இருக்கின்றார். அந்த இந்து சமய சைவ சமய பாரம்பரியத்தை தமிழ் பாரம்பரியமாக கொண்டு அதற்கு பிறகு போர்த்துகேயர் காலத்திலிருந்து தான் நாங்கள் கத்தோலிக்க விசுவாசத்தை பெற்றிருக்கின்றோம். அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் தான் அந்த பெயர் வந்திருக்கின்றது. இந்த இலக்கியங்களை பார்க்கின்ற பொழுதும் கூட அதை சாதாரண இலக்கியம், செவ்வியல் இலக்கியம் என்று சொல்வார்கள். செவ்வியல், கிளாசிக்கல் லிட்ரேச்சர். ஆகவே இந்த இவருடைய படைப்புகள் எல்லாமே இலக்கண இலக்கியங்களுக்கு உட்பட்டு, யாப்பிலக்கணத்துக்கு உட்பட்ட செவ்வியல் இலக்கியங்களாகத்தான் திகழ்கின்றன. அதை நாங்கள் இந்த இடத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்பொழுது இந்த குறிப்பிட்ட நூலை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது இதற்கு அவர் காவியம் என்று பெயர் கொடுத்திருக்கின்றார். ரெட்சனிய காவியம். ஆக இந்த வேளையிலே காவியம் என்பதற்கு தமிழிலே சில இலக்கணங்கள் இருக்கின்றன. காவியம் அல்லது காப்பியம் இரண்டும் ஒன்று. காவிய என்ற வடமொழி சொல்லில் இருந்து, சமஸ்கிருத சொல்லில் இருந்து தான் இந்த காவியம் என்ற சொல் வருகின்றது. அதே மாதிரி காப்பியம் என்பதும் காப்புசகையம் என்ற சொல்லில் இருந்து காப்பியம் வருகின்றது. ஆகவே தமிழிலே இருக்கின்ற ஐம்பெருங்காப்பியங்கள் அல்லது சிறு காப்பியங்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்றோம். காப்பியத்துக்கு இலக்கணங்கள் இருக்கின்றன. முதல் நூலாகிய தொல்காப்பியம் காப்பியத்திற்குரிய இலக்கணத்தை சொல்லவில்லை. 12ஆம் நூற்றாண்டிலே வந்த கண்டியலங்காரம் என்ற நூலிலே ஒரு காப்பியம் எப்படி அமைய வேண்டும் என்று அங்கு இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கின்றது. பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை வாழ்த்து வணக்கம் வருபொருள் இவற்றில் ஒன்று ஏற்புடை தாக்கி முன்வரை இயன்று நாட்பொருள் பயக்கும் நடைநெறி தாகி என்று தொடர்ந்து கடைசியா தன்னிகரில்லா தலைவனை உடைத்தாய். தன்னிகரில்லாத ஒரு தலைவன். நாங்கள் கம்பராமாயணத்தை பார்த்தால், கம்பர் எழுதிய கம்பராமாயணத்தை பார்த்தால் அந்த கதை தலைவன் ராமனை தன்னிகரில்லா தலைவனாகத்தான் கம்பர் உருவகித்திருப்பார். இந்த காப்பிய இலக்கணங்களுக்கு அமைவாக அவன் இருக்க வேண்டும். அதிலே அறம்பொருள் இன்பம் வீடு வர வேண்டும் என்று 9 இலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த இலக்கணத்துக்கு உள்ளே நான் செல்லவில்லை, நேரத்தை கருத்திலே கொண்டு. ஆகவே ஒரு தன்னிகரில்லா தலைவன். கம்பராமாயணத்திலே ராமனை ஒரு அவதார புருஷனாக கம்பர் வர்ணிப்பார். அவர் நாடாள வேண்டியவர், காடாள வேண்டிய சூழ்நிலை வருகின்றது. வனவாசம் போக வேண்டும் 14 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்ட பொழுது அவருடைய முகம் அன்றலர்ந்த தாமரை போல் இருந்ததாம். அப்படி இருக்காது வழக்கமாக, சாதாரணமாக. ஏனென்றால் அவன் ஒரு அவதார புருஷன் என்றால் அப்படித்தான் இருப்பான். ஆகவே ஒரு காவிய நாயகன் அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படி அந்த அடிப்படையிலே நம்முடைய தமிழ் கிறிஸ்தவ காப்பியங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த யாப்பிலக்கணத்துக்கு அமைவாக அப்படியான காவியங்கள் எழுதப்படவில்லை என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் பார்க்கின்றோம், இந்தியாவிலே வெளியிடப்பட்ட 2010ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நூலிலே கிறிஸ்தவ காவியங்கள் 46 காவியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இலங்கையிலும் இந்தியாவிலும் வெளியிடப்பட்ட காவியங்கள் 46 காப்பியங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்தவ இலக்கிய வரலாறு என்ற நூலிலே இந்த காப்பியங்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அப்படியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த காப்பிய இலக்கணங்களுக்கு அமைவாக எழுதப்படாமல் இருந்தாலும் காப்பிய இலக்கணங்களினுடைய சில கூறுகளை உட்படுத்தியதாக இந்த கிறிஸ்தவ காப்பியங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. நாங்கள் அறிந்தபடி தந்தையாகிய இறைவன், மூவொரு கடவுள், தூயாவியை பற்றி, இயேசுவை மையப்படுத்தி, அன்னை மரியாதை மையப்படுத்தி, புனிதர்களை மையப்படுத்தி இந்த காப்பியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த காப்பியங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதிலே வீரமா முனிவர் இயற்றிய தேம்பாவணி, சூசியப்பரை கதாநாயகனாக கொண்டு, காப்பிய தலைவனாக கொண்டு எழுதப்பட்ட தேம்பாவணி மிக முக்கியமான ஒரு காவியம். வீரமா முனிவர் அவர் ஒரு இத்தாலியர். அதைத் தொடர்ந்து மிராண்டா மாஸ்டர் அவர்கள் குறிப்பிட்ட எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை பாடிய ரெட்சனிய யாத்திரிகம் 3500 செய்யுட்களை கொண்ட காப்பியம் உலக புகழ் பெற்ற கிறிஸ்தவ காப்பியமாக திகழ்கின்றன. ஆக இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கிறிஸ்தவ காப்பியங்களை பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையிலே ஈழத்தில் தோன்றிய காப்பியங்கள் என்று பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த, பாசியூரை சேர்ந்த கவிஞர் தேவதாசன் அவர்கள் 1987ஆம் ஆண்டு காத்தவன் காவியம் என்ற பெயரிலே
புனித ஜோசபாஸ் அடிகளாருடைய வாழ்க்கை வரலாற்றை பிஷப் தியோ பிள்ளை ஆண்டகை அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர் எழுதியிருந்தார். காத்தவன் காவியம் ஜோசபாஸ் அடிகளுடைய வரலாறு. அதே போன்று மட்டக்களப்பை சேர்ந்த வாகரைவாணன் என்ற ஒரு கவிஞர், அவர் சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் தமிழ் ஆசிரியராக இருந்தவர். அவர் கிறிஸ்து காவியம் என்ற பெயரிலே ஒரு நூலை 1995ஆம் ஆண்டு வெளியிட்டிருந்தார். அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம் 82ஆம் ஆண்டு கவிஞர் கண்ணதாசன் எழுதிய இயேசு காவியம், அதுவும் தமிழ் கூறும் நல்லுலகிலே புகழ்பெற்ற காப்பியமாக இருக்கின்றது. இப்படியாக இந்த கிறிஸ்தவ காப்பிய வரிசையில் தான் இந்த நம்முடைய புலவர் எழுதிய இந்த நூலையும் நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்நூலாசிரியர் புலவர் செபஸ்தியான் குருஸ் அவர்கள் யாப்பிலக்கணங்களை கற்று தேறியவர் என்பதை அவர் படைத்த இந்த நூலில் இருந்து நாங்கள் அறிய முடிகின்றது. அது ஒரு மிகப்பெரிய முயற்சி. அவர் எப்படிப்பட்ட அந்த பா வடிவங்கள், தமிழிலே 44 பா வடிவங்கள் இருக்கின்றன, அவற்றை அவர் கையாண்டு இருக்கின்றார். எண் சீர் ஆசிரிய விருத்தம், கட்டளை கலித்துறை, 14 சீர் களிநெடில் ஆசிரிய விருத்தம், அரசீர் ஆசிரிய விருத்தம், 12 களிநெடில் ஆசிரிய சந்த விருத்தம், எழுசீர் விருத்தம், கட்டளை கலிப்பா, பரணித்தரு, கொச்சகத்தரு, கலவி திருத்தம், தேவாரத்தரு, வெண்பா, நேரிசை, ஆசிரியப்பா, அரசியல் விருத்தம், இப்படி என்று சொல்லி அந்த பா வகைகளை அவர் கற்றுத் தேர்ந்து அதன் அடிப்படையிலே படைத்திருக்கின்றார். ஆகவே இது ஒரு பெரு முயற்சியாக நாங்கள் இவருடைய இந்த முயற்சியை பார்க்க வேண்டும். யாப்பிலக்கணம் அறிந்திராத ஒருவரால் இத்தகைய பா வகைகளுக்கு அமைவாக இந்த செய்யுட்களை எழுத முடியாது. அதே போன்று இந்த காப்பியத்துக்குள்ளே நாங்கள் வருகின்ற பொழுது, இந்த நூலுக்குள்ளே வருகின்ற பொழுது, அதிலே தன்னுடைய காப்பியத்தை ஆரம்பிப்பதற்கு முதல் பல வகையான உரைகளை அவர் வழங்குகின்றார். முதலாவது முன்னுரை என்ற இதிலே நுழைவின் முன் முப்பெரும் கடவுளர் ஒரே முழுமுதற் கடவுள் என்ற மகுடத்தின் கீழே அவர் ஒரு ஆழமான இறையியல் கருத்தை வெளிப்படுத்துகின்றார். அவர் இறையல் கற்றிருக்க மாட்டார், குருக்களை போல இறையல் கல்வி கற்றிருக்க மாட்டார். ஆனால் அவர்களுடைய அந்த காலத்தில் இருந்த குருக்களுடைய அந்த மறைவுரைகள் விளக்கங்களை கேட்டு அந்த காலத்தில் இருந்த சின்ன குறிப்பிடம் பெரிய குறிப்பிடம் போன்ற அந்த நூல்களில் இருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த மறைக்கல்வியின் அடிப்படையில் இருந்து அவருடைய அந்த இறையியல் அறிவை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதிலே சொல்லுகின்றார், நுழைவின் முன் என்று போட்டு முப்பெரும் கடவுளர் ஒரே முழு முதற் கடவுள், ட்ரினிட்டேரியன் காட். என்னன்னு சொல்றது, ட்ரினிட்டேரியன் காட், மூவொரு இறைவனை பற்றி அவர் அங்கே சொல்லுகின்றார். மூவொரு இறைவன் யார்? ஒரே கடவுள், 3 ஆட்கள் என்று சுருக்கமாக தெளிவாக அழகாக அங்கே வெளிப்படுத்துகின்றார். அதற்கு பிறகு இன்னும் ஒரு விஷயம் சொல்றார், ஏனைய மத கடவுளருக்கும் கிறிஸ்தவ மத கடவுளுக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை விளக்குகிறார் அந்த முன்னுரையிலே. அதற்கு பிறகு திருக்குறளிலே திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து பகுதியிலே கடவுள் எண் குணங்களை உடையவர் என விளக்குவதை மேற்கோள் காட்டி கிறிஸ்தவர்கள் நம்பும் கடவுளுக்கே இந்த குணங்கள் அநேகமாக பொருந்தும் என்றும் அந்த விடயத்தை அவர் அங்கே தன்னுடைய முன்னுரையிலே சுட்டி காட்டுகின்றார். அடுத்ததாக முகவுரை என்ற இன்னும் ஒரு உரையை தருகின்றார். அந்த முகவுரையிலே இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுளின் அவதார புருடர் என்ற தலைப்பிலே தன்னுடைய சிந்தனைகளை தருகின்றார். தொடர்ந்து தந்துரை என்ற ஒரு பகுதியிலே மரணத்தை வென்ற மாதவன் என்ற தலைப்பிலே இயேசுவின் உயிர்ப்பு தன்மையை ஆசிரியர் அங்கே வலியுறுத்துகின்றார். பின்னர் ஒரு முன்னுரை என்ற பகுதியிலே தன்னுடைய இந்த இரட்சணிய காவியத்தை தான் எழுதுவதற்கான அந்த நோக்கத்தை அவர் இப்படி சொல்லுகின்றார். இயேசுவினுடைய இரட்சணிய அலுவலை மரபு கவிதைகளில் காவியமாய் எடுத்தியம்ப கருத்து கொண்டேன். இதை பயிலும் மக்களுள் ஒரு ஆன்மாவாவது இயேசுவின் அருட்கடாட்சத்தால் அவரின் புனிதமிக்க திருவடி பாத கமலங்களை பின்பற்றி அவரது பேரன்பில் நிலைத்திருக்க பாக்கியம் பெற்றுவிட்டால் எனது இந்த முயற்சிக்கு பெரும்பேறு அடைந்து விட்டதாக கருதி இப்பனவலை மாமரி தாயான வெற்றி நாயகியின் திருவடி தாமரையில் அர்ப்பணம் செய்து வரைவதற்கு எனது ஆவலை கையில் ஏந்துகிறேன் என்று அந்த முன்னுரையிலே தன்னுடைய இந்த காவியத்தினுடைய நோக்கம் ஒரு ஆன்மாவாவது இதன் மூலம் இரட்சணியம் அடையும் என்று சொன்னால் அதுதான் எனக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். இன்னும் இந்த நூலினுடைய உள்ளடக்கத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 20 தலைப்புகளிலே இக்காவியத்தை கட்டமைத்திருக்கின்றார். ஒவ்வொரு தலைப்பின் கீழும்
ஒவ்வொரு பா வடிவங்களை அவர் கையாண்டிருக்கின்றார். காப்பு வெண்பாவுடன் இந்த காவியம் ஆரம்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து எண்சீர் ஆசிரிய விருத்தத்திலே தோடயம் இடம்பெறுகின்றது. தொடர்ந்து அவையடக்கம், பிறகு பச்சாத்தாபம் ஆகியவை இடம்பெறுகின்றன. இவருடைய இந்த நூலிலே 20 தலைப்புகள்: நற்கருணை ஸ்தாபகம், பிரியாவிடை போதகம், கெத்செமனியில் இயேசு, படைவீரர் கையில் பரமனின் மகன், ஆனாஸ் கைப்பாஸ் அரண்மனையில் அமலன் இயேசு என்று சொல்லி இந்த தலைப்புகளின் கீழே அவர் தந்திருக்கின்றார். இங்கே நாங்கள் ஒரு விடயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த புலவர் இரட்சணிய காவியம் என்று சொல்லி இதை குறிப்பிட்டாலும் இங்கே அவர் சொல்ல வருகின்ற விடயம் இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு, உன்னேற்பு, இந்த 4 விடயங்கள் தான். அவருடைய பகிரங்க பணிவாழ்விலே அவருடைய ஆற்றிய புதுமைகள், அவருடைய போதகங்கள், இதுகள் எதுவுமே அதிலே சொல்லப்படவில்லை. ஆகவே இவர் இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார். இப்படியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த காவியத்தை ஒரு தவக்கால பக்தி இலக்கியம் என்று நாங்கள் குறிப்பிடலாம். அப்படியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஈழத்து கத்தோலிக்க உலகத்திலே இயேசுவின் பாடுகள், மரணத்தை அடிப்படையாக கொண்ட ஒப்பாரி புலம்பல்கள் ஏற்கனவே நம்முடைய பாவனையிலே இருக்கின்றன. சில இலக்கியங்கள் இந்தியாவில் இருந்து அந்தோணிக்குட்டி அண்ணாவியார் என்ற ஒரு புலவரினால் இயற்றப்பட்டவை இருக்கின்றன. அதில் நமக்கு தெரியும் யாக்கோமே கொன்சால்வஸ் அடிகள் இயற்றிய நம்முடைய வியாகுல பிரசங்கம், நடுத்தீர்வை உலா, பேரின்ப காதல், அன்னை அழுங்கல் ஒப்பாரி, சிந்தாகுல திரட்டு என்று சொல்லி கத்தோலிக்க தவக்கால பக்தி இலக்கியங்கள் இருக்கின்றன. அந்த வரிசையிலே இந்த இலக்கியமும் இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை மையப்படுத்தி செபஸ்தியான் குருஸ் புலவர் அவர்கள் எழுதிய இந்த இலக்கியமும் அந்த இலக்கிய வரிசையிலே இது இடம்பெறுகின்றது என்பதை நாங்கள் சொல்லலாம். இன்னும் ஒருபடி மேலே சென்று நம்முடைய தவக்கால பக்தி இலக்கியங்களை நாங்கள் எந்த வகையிலே பயன்படுத்துகின்றோமோ, தவக்காலத்திலும் சரி, பெரிய வெள்ளிக்கிழமையும் சரி, அந்த இலக்கியங்கள் பயன்படுத்துவதை போன்று இவருடைய இந்த நூலிலே இருக்கின்ற செய்யுட்களையும் நாங்கள் தேர்ந்தெடுத்து நம்முடைய கத்தோலிக்க மக்கள் இதை பயன்படுத்த முடியும் என்பதையும் இந்த வேளையிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே நிறைவாக நூலாசிரியர் புலவர் செபஸ்தியான் குருஸ் அவர்களுடைய கவித்துவ வாண்மை இந்நூலிலே பிரகாசிக்கின்றது. தான் ஒரு யாப்பிலக்கண புலவர் என்பதை இக்காவியத்தின் வாயிலாக அவர் நிரூபித்திருக்கின்றார். யாப்பிலக்கணம் அறிந்தவர்களுக்கும் மரபு கவிதையிலே ஆர்வம் உள்ளவர்களுக்கும் இந்நூல் அரியதோர் விருந்து. எப்படியாக கண்ணதாசன் நற்செய்திகளை அடிப்படையாக கொண்டு இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாற்றை இயேசு காவியமாகி எழுதினாரோ, அதே போன்று இந்த நூலினுடைய ஆசிரியரும் இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு, முன்னேற்றத்தை அடிப்படையாக வைத்து இந்த நூலை ஒரு காவியமாக படைத்துள்ளார். இவர் படைத்த ஏனைய படைப்புகளுக்கும் நான் சொன்னேன் 7 நெடுங்கூத்துக்கள், அதை விட இன்னும் பல இலக்கியங்களை படைத்திருக்கின்றார். அவற்றுக்கும் இவர் இப்பொழுது இந்த நூலுரு பெற்றிருக்கின்ற இந்த படைப்புக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு அடிப்படையான வித்தியாசம், மற்றவை நாடகங்களாக, வில்லுப்பாட்டுகளாக, பாடல்களாக அவற்றை நாங்கள் மேடையிலே பார்க்கலாம், பார்த்து ரசிக்கின்ற மேடை நிகழ்வுகளாக இருக்கின்ற பொழுது இந்த இலக்கியம் படித்து ரசிக்கின்ற, மகிழ்கின்ற, உணர்கின்ற, தியானிக்கின்ற ஒரு இலக்கியமாக இது இருக்கின்றது. அதுதான் அவருடைய ஏனைய படைப்புகளுக்கும் இந்த படைப்புக்கும் இடையிலே இருக்கின்ற அடிப்படையான வித்தியாசம். ஆகவே நம்முடைய கத்தோலிக்க மக்களுடைய விசுவாசத்தை கட்டி காப்பதிலே எப்படியாக வியாகுல பிரசங்கம், இந்த ஒப்பாரி புலம்பல்கள் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கின்றதோ, அந்த வரிசையிலே இந்த இலக்கியத்தையும் நாங்கள் சேர்த்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி, இன்றைக்கு 36 வருடங்களுக்கு முன்னர் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு இப்பொழுது இவ்வளவு காலமும் கையெழுத்து பிரதியாக இருந்தது, இது ஒரு நூல் வடிவத்தை பெறுகின்றது என்று சொன்னால் அது உண்மையிலேயே அந்த இவர்களுடைய குடும்பத்தாரை நாங்கள் பாராட்ட வேண்டும். சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே லேட் இஸ் பெட்டர் தான் நெவர். ஒரு காரியத்தை நாங்கள் செய்யாமலேயே விடுவதை விட காலம் தாழ்த்தி பின்னர் பிந்தி செய்வது பரவாயில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த அடிப்படையிலே இந்த முயற்சியை நாங்கள் பாராட்டுகின்றோம். 2010ஆம் ஆண்டு மன்னார் தமிழ்ச்சங்கத்தினாலே முன்னெடுக்கப்பட்ட மன்னார் தமிழ் செம்மொழி விழாவிலே 4 நாட்கள் நடைபெற்ற அந்த விழாவிலே பல அரங்குகள் நாங்கள் மன்னாரிலே வைத்தோம். அதிலே ஒரு அரங்கிற்கு நம்முடைய இந்த புலவருடைய
புலவர் செபஸ்தியான் குருஸ் அரங்கு என்று பெயர் நாமம் சுட்டி அந்த அரங்கை நடத்தியிருந்தோம். அந்த வேளையிலே ரெவரன் பிரின்சிலி குருஸ் அவர்களும் அங்கு வந்திருந்தார். அந்த நேரம் லீவுக்கு வந்திருந்த நேரம் அதில் பங்கு கொண்டிருந்தார். அதே போன்று 2023ஆம் ஆண்டு மன்னார் மாதோட்ட புலவர்கள் கலைஞர்கள் 50 ஆளுமைகளுடைய வாழ்வும் வரலாறும் படைப்புகளும் என்று ஒரு நூலை வெளியிட்டிருந்தோம். மிகப்பெரிய நூல், 550 பக்கங்களை கொண்ட நூல். 50 புலவர்கள் கலைஞர்களுடைய நாட்டுப்புத்தோடு தொடர்புடையவர்களுடைய வரலாற்றை பதிவு செய்த பொழுது புலவர் செபஸ்தியான் குருஸ் அவர்களுடைய கட்டுரையும் அங்கே அதில் நான் எழுதியிருந்தேன். அந்த கட்டுரை இந்த நூலினுடைய இறுதி பக்கங்களிலே தரப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே மிராண்டா மாஸ்டர் அவர்கள் சொன்னதை போல இந்த புலவரை நாங்கள் ஏற்கனவே அடையாளம் கண்டிருந்தோம். ஆகவே இந்த அவருடைய படைப்புகள் நூலுறுப்பெற வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு வலியுறுத்தி வந்தோம், அவருடைய குடும்பத்தாருக்கு. ஆகவே இந்த நேரத்திலே இந்த முயற்சிக்கு பல வகையிலும் உதவியாக இருந்த ஒரு சிலரை நான் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். முதலாவது அவருடைய அன்பு மகள் எட்விஸ் குருஸ் அவர்கள் அடிக்கடி என்னோட தொடர்பு கொள்வார். இது சம்பந்தமாக அவருடைய அந்த முயற்சி பாராட்டப்பட வேண்டிய. அதே போன்று ரெவரன் பிரின்சிலி குருஸ் அவர்களும் வெளிநாட்டில் இருந்த பொழுதும் தொடர்பு கொண்டு இந்த நூலாக்க முயற்சியிலே மிகவும் அக்கறையோடு இருந்தார். அதே போன்று இவருடைய வரலாற்றை பதிவு செய்வதற்காக மிராண்டா மாஸ்டர் அவர்கள் நிறைய தகவல்களை எங்களுக்கு தந்து உதவினார். அதே போன்று இவருடைய அன்பு மருமகன் ஜெயபாலன் மாஸ்டர் அவர்களும் இப்பொழுது அவர் கொஞ்சம் சோகீனமாக இருக்கிறார் என்று அறிந்தேன். அவரும் நிறைய விடயங்களை இவருடைய படைப்புகளை தன்னுடைய கையெழுத்தாலே எழுதி வச்சிருக்கிறார். ஜெயபாலன் மாஸ்டர் கையெழுத்து மிகவும் அழகான கையெழுத்து, உங்களுக்கு தெரியும். இந்த இவருடைய படைப்புகளை தன்னுடைய கைப்பட எழுதி படைப்புகள் பிரதிகளை வைத்திருக்கின்றார். ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த இனிமையான பசுமையான இந்த மாலை பொழுதிலே உங்களோடு இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இதில் என்னை விழித்து சொல்லுகின்ற பொழுது அறிவிப்பாளர் தமிழ் தூது என்று சொன்னார். தமிழ் தூது என்பது உலக அரங்கிலே ஒருவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது தனிநாயகம் அடிகளுக்கு. ஆக அந்த பெயர்களை என்னை போன்ற சிறியவர்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்று அன்புரிமையோடு கேட்டு, அது தனிநாயகம் அடிகள் என்ற பேர் ஆளுமைகளுக்குரிய அடையாளமாக இருக்கின்றது என்று சொல்லி இந்த அருமையான இந்த இலக்கிய விழா எனக்கு பணிமாற்றம் வந்த பொழுது என்னிடத்திலே ஒரு சிலர் கேட்கின்ற கேள்வி, அப்போ இனி நீங்கள் தமிழ் பணியெல்லாம் செய்ய மாட்டீங்களா, இலக்கிய கூட்டங்களுக்கு போக மாட்டீங்களான்னு ஒரு கேள்வி ஒன்று முன்வைப்பார்கள். அப்போ நான் சிரிச்சு போட்டு சும்மா போயிடுறது. ஆனால் என்னுடைய இவ்வளவு காலமும் நான் மறைமாவட்ட பணியை முதல் பணியாக எடுத்துக்கொண்டு தான் இந்த மற்ற பணிகள், தமிழ் பணியோ இலக்கிய பணியோ செய்தேன். அந்த அடிப்படையிலே அதே மாதிரி மறைமாவட்ட பணி என்பது முதன்மை பணியாகவும், அடுத்த 2ஆம் தர பணியாக இலக்கிய பணி தமிழ் பணியும் தொடரும் என்று விடயத்தை உங்களுக்கு சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.